இன்றைக்கான வேத பகுதி ஆதியாகமம் 48வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 22 வரை. தேவனின் தத்து பிள்ளைகள். எப்பிராயிமும் மனாசேயும் என்னுடையவர்கள். அவர்கள் தங்கள் தங்கள் சகோதரருடைய பெயரால் அழைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சுதந்திரத்தில் பங்கு பெறுவார்கள். வசனம் 5-6. யோசேப்பின் இரு மகன்களையும் யாக்கோபு தன் சொந்த பிள்ளைகளாக அங்கீகரித்தது அவனுக்கு கிடைக்கப்பெற்ற மேன்மையாகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாளுக்கு ஒரு நல்ல பங்கு ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடையவர்கள். ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்பிராயிமும் மனாசேயும் என்னுடையவர்கள் என்றான். ரூபனையும் சிமியோனையும் போல அவர்களும் என்னுடையவர்கள் என்று ஏன் கூறினான் என நாம் ஆச்சரியப்படலாம். ரூபனும் சிமியோனும் யாக்கோபின் மூத்த மகன்கள். இவர்கள் விசேஷமானவர்கள். யோசேப்பின் மகன்கள் யாக்கோபின் பிள்ளைகளாக தத்தெடுக்கப்பட்டதுமன்றி அவர்கள் முதல் குழந்தைக்குரிய சிறப்பான நிலைக்கும் கொண்டு வரப்பட்டார்கள். அதாவது வாக்குத்தத்த பூமியில் அவர்களுக்கு அதிகமான பங்கு வழங்கப்படும் என்று யாக்கோபு அறிவித்தான். இஸ்ரவேலருக்குரிய ஆசீர்வாதங்களில் நேரடியாக பங்கு பெறாதவராக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் என்னும் சிறப்பான நிலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் என்பதே மிகப்பெரிய சிலாக்கியமாகும். தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை கிறிஸ்து இயேசு மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார் என எபேசியர் 1:6 வாசிக்கிறோம். ஆம், தேவன் நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாக தத்தெடுத்திருக்கிறார். அவருடைய குமாரனுக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களும் நம்முடையதாகின்றன. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள். அவர் தம்முடைய ஒரே பேரான நேசகுமாரனை எவ்விதமாக பார்க்கிறாரோ அவ்விதமாகவே நம்மையும் பார்க்கிறார். கிறிஸ்து பெற்றிருக்கிற அனைத்து உரிமைகளையும் அவருடைய உடன் சுதந்திரர் என்ற முறையில் நாமும் பெற்றிருக்கிறோம். நம்மை அவர் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றும்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இது நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிற எல்லையற்ற அன்பின் வெளிப்பாடே ஆகும். யோசேப்பின் விருப்பத்துக்கு மாறாக யாக்கோபு மூத்தவன் மனாசேயை காட்டிலும் இளையவன் எப்பிராயிமை அதிகமாக ஆசீர்வதித்தான். இது ஒரு தீர்க்க தரிசன பார்வை. பின் நாட்களில் எப்பிராயிம் கோத்திரத்தார் அதிக மக்கள் தொகை கொண்ட கூட்டமாக மாறினார்கள் என்பது வரலாறு. மூத்தவன் ஏசா இருக்க இளையவனாகிய தன்னை தேவன் தெரிந்து கொண்டதை யாக்கோபு அறிந்திருந்தான். கிருபையால் தான் பெற்ற ஆசீர்வாதத்தை பிறருக்கும் காண்பித்தான். இது மனித தெரிந்தெடுப்பு அல்ல, இறையாண்மையின் தெரிந்தெடுப்பு. இழந்து போன பாவிகளாகிய நம்மையும் தேவன் தம்முடைய சொந்த மகன்களாக மகள்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துக்கு பைத்தியமானவர்களாக, பலவீனமானவர்களாக, அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாக, இல்லாதவர்களாக காணப்பட்ட நம்மை அவர் தெரிந்து கொண்டது மட்டுமின்றி கிறிஸ்துவே நமக்கு ஞானமாக, நீதியாக, பரிசுத்தமாக, மீட்பாக இருக்கும்படி செய்திருக்கிறார். இதை 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 26 முதல் 31 வரைக்கும் வாசிக்க முடியும். இவை எல்லாவற்றிற்காகவும் நாம் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவரையே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆராதிப்போம். பிதாவே, நீர் எங்களை எவ்விதமாக பார்க்கிறீரோ அவ்வாறே நாங்களும் பிறரை காண உதவும். ஆமேன்.